இதான் எக்ஸல் 100 அலாய் வீல் புதுசாக விட்ட மாடலு. வண்டியோட ஃபஸ்ட் அவுட்லுக்கு பார்த்துங்க. குட் மார்னிங். என்னோடைய பார்க்க போனால் எக்ஸல் 100 பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 5 வகை இருக்கும். கிக் ஸ்டார்ட்டு, செல்ஃப் ஸ்டார்ட்டு, அது கம்ஃபர்ட் சொல்லி ஒரு மாடல் இருக்கும், அது வின்னர் எடிஷன் சொல்லி மாடல் இருக்கும். இது அலாய் வீல், இது புதுசாக விட்ட மாடல். இதில் வந்து என்னென்னா முன்னாடி வந்து 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க, வித் டியூப்லெஸ் டயர் கூட கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி பஞ்சர் ஆனாலும் நீங்கள் வண்டியை வந்து ரன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து என்னென்னா எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடி பிரேக் டெக்னாலஜினா சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பிரேக் பிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக 2 பிரேக்குமே உங்களுக்கு வந்து அப்படியே ஆகும். முன்னாடி வந்து என்னன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் மேடு புறத்தில் போகும்போது உங்கள் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். முன்னாடி வந்து என்னென்னா எல்இடி கேட்லாம் கொடுத்துருப்பாங்க, வித் டிஆர் லைட்டோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பகலே உங்களுக்கு வந்து வெளிச்சம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு ஹாலஜனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி உங்களுக்கு வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துடும். மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா நீங்கள் வண்டியில் சின்ன சென்சார் கம்பெனி இருந்தால் கூட லைட் உங்களுக்கு வந்து எரியும். ஏன்னா வண்டியில் ஏதாவது சென்சார் கம்பெனி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். இது மட்டும் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டரு, 1 லிட்டர் ஆனாலும் லைட்டை உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ப்ளஸ் முன்னாடியுமே உங்களுக்கு பேட்டரி வார்னிங் சிம்பிள் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். பேட்டரி வார்னிங் சிம்பிள்னா வண்டியில் பேட்டரி கம்பெனி இருந்தாலும் இந்த லைட் உங்களுக்கு வந்து எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ப்ளஸ் இதில் வந்து இன்டெலிகோ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டெலிகோ ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து 10% மோக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் முன்னாடியுமே லெக் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து 320 mm கொடுத்துருப்பாங்க. ஒரு மூடை உங்களுக்கு வந்து தாராளமாக உங்களுக்கு முன்னாடி வச்சுக்க முடியும். ப்ளஸ் சைஸ் ஸ்டாண்ட் இண்டிகேட்டருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டி வந்து சைஸ் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து அந்த வண்டியோட பவர்னா 5.4 PHP பவர் கொடுத்துருப்பாங்க. டார்க் வந்து 4.2 கொடுத்ததுனால வண்டியோட புல்லிங் பவருமே உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வண்டியோட வீல் பேஸ் எவ்வளோனா 1250 mm கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பீடாக போய்ட்டு கத்தடிக்கும் போது வண்டி உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். ஸோ என்னோட கவுன் கிளியரன்ஸ் எவ்வளோனா 150 mm கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேடுபுறத்தில் போகும்போது உங்களுக்கு கவுன் பாடி வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் பின்னாடி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டர் சீட் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ளிட்டர் சீட் இருக்கிறனால நீங்கள் பின்னாடி சீட் வந்து ஓப்பன் பண்ணி 100 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் வச்சுக்க உங்களுக்கு வந்து முடியும். ப்ளஸ் இதில் வந்து பின்னாடி வந்து என்ன ஹெவி லோட் சஸ்பென்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து எவ்வளோ வெயிட் வச்சுன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். ப்ளஸ் பின்னாடியுமே உங்களுக்கு அலாய் வீல் ப்ளஸ் டியூப்லெஸ் டயர் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த வண்டியோட கலர்ஸ் என்னன்னா 3 கலர்ஸ் உங்களுக்கு வந்து வரும். ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ பிளாக்கு ப்ளஸ் கிரே பிளாக்கு 3 கலர் உங்களுக்கு வந்து வரும். ப்ளஸ் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 60,000 உங்களுக்கு வரும்.